அன்புலங்களுக்கு வணக்கம். ஸ்ரீ ராம்குமார் ரெடிமேட் காமன் ஒர்க்ஸ், ரிங் அண்ட் கம்பி ஒர்க்ஸ். இதில் வந்து 2 மொபைல் நம்பர் இருக்குது. இந்த 2 நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். வணக்கம். ஸ்ரீ ராம்குமார் ரெடிமேட் காமன் ஒர்க்ஸுங்க. இது பாருங்கள், இடையார்பாளையத்தில் ஃபஸ்ட் பார்ட்டில் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். எல்லாம் ஃபினிஷிங் ஸ்டேஜ் பண்ணியாச்சு. இந்த ஃபஸ்ட் குவாலிட்டி பற்றி நான் சொல்கிறேன், கேட்டுக்குங்க. ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் பேக்கிங் வந்துடும், ஒவ்வொரு ஸ்லாபுக்கும் பேக்கிங் வந்துடும். இது ஒன்று. 2வது பார்ட் வந்து ஒவ்வொரு ஸ்லாபுக்கும் 15 நாள் க்யூரிங்கு. 1 2 3 4 5 6 இன்னும் 2 ஸ்லாப் போட்டோன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட் குவாலிட்டிங்க. அதே மாதிரி க்யூரிங் மாதிரிங்க 15 நாள் க்யூரிங்கு. ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு ஸ்லாபுக்கும் 15 நாள் க்யூரிங் கொடுக்குறோம். சார் காட்டுங்க சார், ஃபுல்லாக தான் ஆஃப் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இது வந்து ரைட் சைடு வியூங்க. ரைட் சைடு வியூ, பேக் சைடு, அப்புறம் ஃப்ரண்ட் வியூ வடிவத்தில் போட்டிருக்கீங்க. எல்லாமே பாருங்கள், கிட்டத்தட்ட இதில் வந்து 200 ஸ்லாப் பிடிச்சது. 200 ஸ்லாப்புக்கு பேக்கிங் கொடுத்துருக்கோம். இந்த பேக்கிங் எதனால் கொடுக்குறோன்னா லைஃப் லாங் நல்லாயிருக்கும், ரீயூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நம்ம தொட்டு பார்க்குற மாதிரிங்க பாருங்கள், இது எல்லாமே ரீயூஸ் பண்ணிக்கலாம். எதனாலனா நம்ம 15 நாள் க்யூரிங் கொடுக்குறோம். அதே மாதிரி ஒரு மூட்டுக்கு 8 பீஸ் அதான் ஃபஸ்ட் குவாலிட்டிங்க. பார்ட் 1 வந்து உங்களுக்கு போஸ்ட் நட்டது காமிச்சிருந்தேன். இது பேக் சைடு வியூ. பேக் சைடு வியூ பாருங்கள், பேக்கிங் எவ்வளோ நீட்டாக பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட் சைடில் வந்து ஃபினிஷிங் சைடு கொடுத்தாச்சு. இது பாருங்கள், இது ஸ்டெப்புன்னு சொல்லாங்க. இந்த குபேர மூலைக்கு நம்ம ஏற்றி கொடுத்துருக்கோம். இது 9 அடி போஸ்ட்டு. டிஃபால்ட்டாக 2 அடி காங்கிரீட் போஸ்ட்னா 7 அடி ஸ்லாப்புங்க. பார்த்திங்கன்னா இதில் கவுண்டிங் பார்த்திங்கன்னா 7 ஸ்லாப் வரும். இதில் வந்து நம்மளுக்கு 6 ஸ்லாப் வருங்க. இங்கே பாருங்கள், குபேர மூலை 3 சிட்டிங் வந்து நம்ம 7 அடி உயரம் பண்ணி கொடுத்துருக்குது. பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து 8 அடி போஸ்ட் போட்டு நம்ம வேலை முடிச்சாச்சு. இந்த மாதிரி ரெடிமேட் காம்பவுண்ட் இருந்தால் கால் பண்ணுங்கள். நம்ம ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ண அடுத்த நிமிஷம் லொக்கேஷன் வந்து பார்ப்போம். லொக்கேஷன் பார்த்தோன்னா அட்வான்ஸ் வாங்கிடுவோம். அட்வான்ஸ் வாங்கின அடுத்த நாளே நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம். எதனால் அட்வான்ஸ் வாங்கின அடுத்த நாளே ஆரம்பிக்கலாம் நான் சொல்கிறேன்னா, நம்மளுக்கு 2000 அடிக்கு எப்போவுமே ஸ்டாக் இருக்குங்க கம்பெனியில். அந்த ஸ்டாக் வச்சு தான் நம்ம அடுத்த நாள் வந்து அட்வான்ஸ் வாங்கிட்டு முடிக்கிறோம். இங்கே பாருங்கள், இது ஃப்ரண்ட் சைடு. இன்னும் அவங்க கேட்டெல்லாம் ஆல்ட்ரு இன்னும் பண்ணல. இங்கே பாருங்கள், உள் சைடுங்க. இது எல்லாமே இவங்க வந்து பிஸ்கட் குடோனுக்கு வந்து என்ன வாடகைக்கு கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து கம்பி வேலி இந்த மாதிரி போட்டிருக்கனால அவங்க குடோன் ஆர்டர் வந்து சேஃப்டிக்கு பர்பஸ்க்காக நம்ம ரெடிமேட் காம்பவுண்ட் கூப்பிட்டுருந்தாங்க. பாருங்கள், அந்த கம்பி வேலியில் பிரிச்சுட்டு ரெடிமேட் காம்பவுண்ட் நம்ம ஃபிட் பண்ணி கொடுத்தாச்சு. எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். குபேர் மூலம் நம்ம 3 சிட்டிங் வந்து 6 3 18 அடிக்கு நம்ம நீட்டாக பண்ணி கொடுத்தாச்சு. இது உள் சைடுங்க. இன்னும் சைட்டெல்லாம் அவங்க க்ளியர் பண்ணல. க்ளீன் பண்ணனா இன்னும் நல்லா இருக்குங்க. இப்போ பாருங்கள், இதில் பேக் சைடு காட்டுறோம் பாருங்கள். இதே பேக் சைடுங்க. பாருங்கள் காம்பவுண்டு. இதில் வந்து மண் ஃபில் பண்ணிவிட்டு இது வந்து இன்னொரு 3 நாளில் வேலையை முடிக்க சொல்லியிருக்கிறாங்க. அந்த வேலையை வந்து நம்ம முடிச்சு கொடுக்குறோம். பாருங்கள், பேக் சைடு காட்டுறோம் பாருங்கள், எவ்வளோ நீட்டாக இருக்குண்ணா. ஃபஸ்ட் குவாலிட்டிங்க. இதில் வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் 3 பெனிஃபிட்டுங்க. ரீயூஸ் பண்ணிக்கலாம் 1. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா காஸ்ட் வைஸ் கம்மிங்க. காஸ்ட் வைஸ்னால் இது வந்து அவங்க ஹாலோ பிளாக்கோ செங்கலோ கட்டடத்தில் கட்டியிருந்தா 3 லட்ச ரூபா வருங்க. இது பார்த்திங்கன்னா கேட்டால் ஒரு 90,000 தான் வந்ததுங்க. 3ல் ஒரு பங்கு. குயிக் ப்ராசஸுங்க. அவங்க பார்த்திங்கன்னா ஹாலோ பிளாக்கில் கட்டியிருந்தாலும் செங்கலில் கட்டியிருந்தாலும் கிட்டத்தட்ட 1 மாதம் 20 நாள் கண்டிப்பாக ஆகுங்க. இது 3 நாளில் ஒர்க் முடிச்சாச்சு. இது பாருங்கள், ஃப்ரண்ட் சைடெலாம் நம்ம கேட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இது பாருங்கள், எல்லாமே வந்து 8 அடி போஸ்ட்டு. இந்த மாதிரி சைட் இருந்தால் கால் பண்ணுங்கள். அன்புங்களுக்கு நன்றி, வணக்கம். லாஸ்ட்